வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய 8ஆம் நாள் பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த இந்த 7 நாட்களாக நவராத்திரியில் ஒவ்வொரு நாளுடைய சிறப்பு பற்றியும், அந்த நாளில் நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும், என்ன நேரத்தில் ஆடை அணியணும், என்ன மலர்கள் வைக்கணும், என்ன பழம் வைக்கணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நவராத்திரியுடைய 8ஆம் நாளான நாளைய தினம், அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும், எந்த நேரத்தில் ஆடை அணியணும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போலாம். நவராத்திரியுடைய 8ஆம் நாள்ல நம்ம அம்மனை நரசிங்க தாரணியா வழிபாடு செய்யணும். இந்த முறையில நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது நீங்கும். இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாடை நீங்க நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம், இல்ல நல்ல நேரத்துல நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னா காலையிலயும் செய்யணும், சாயங்காலமும் செய்யணும். நாளைய தினம் நீங்க அம்மனை நரசிங்க தாரணியா வழிபாடு செய்யணும். நரசிங்கர் அப்படின்னாலே தீமைகளை அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய எதிரி தொல்லை அப்படிங்கிறது அழிய ஆரம்பிக்கும். நமக்கு புத்தி கூர்மை, ஞாபக சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டுக்கு நம்ம என்ன மலர் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜா மலர்கள் பயன்படுத்தணும். அர்ச்சனை செய்யறதுக்கு என்ன இலை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி இலைகளை பயன்படுத்தணும். இதை தவிர்த்து நீங்க வாசனை நிறைந்த மலர்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நவராத்திரி 8ஆம் நாள்ல நம்ம பச்சரிசி மாவால தாமரை பூ கோலம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளை தினம் நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்தணும். நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் சாதம், பால் பாயாசம், இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதோடைய சேர்த்து மொச்சை பயிர் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களால் இவ்வளவும் வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, பழம் மட்டுமாவது வச்சு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நாளைய தினம் நீங்கள் சுமங்கலி பெண்களை 5, 3, 9 அப்படின்ற எண்ணிக்கையில் அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் பச்சை நிறத்தால் ஆன வஸ்திரத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நீங்களும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை நாளைய தினம் அணிந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நரசிங்க தாரணி மந்திரங்களை சொல்றது ரொம்ப நல்லது. அந்த மந்திரத்தை நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வரி மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த முறையில நம்ம நாளை தினம் வழிபாடு செய்யறப்ப நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களும் தீரும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்கும். நவராத்திரியில 9 நாட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தினமுமே வழிபாடு செய்யுங்க. அடுத்தது நவராத்திரியுடைய 9ஆவது நாள் பதிவுல கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவையும் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.